வைக்கிறதுக்கு நாங்க நாயா அலைஞ்சிட்டு இருக்கோம். வேற ஒண்ணும் இல்ல. எல்லாரும் உட்காந்துட்டு அவங்க வந்து ஓட்டு வேணாம் ஒண்ணு வேணாம் வீட்டுக்கு தான் கிளம்பி போறோம். முன்பதிவு பண்ணி போகணுன்ற மாதிரியா தேர்தல் நடக்குது? இப்ப நான் ஓட்டு போடணும்னா எனக்கு நீ எதுக்கு பணம் கொடுக்குற? எதுக்கு பணம் கொடுக்குற? உனக்கு நான் ஓட்டு போனதுக்காக தானே பணம் கொடுக்குற? மண்டலூர்ல இருந்து நடந்து வரோம் இவ்வளவு தூரம் வரைக்கும். பஸ்ஸுக்கு ஏறதுக்கு தான் அங்க வருதுன்றாங்க பஸ்ஸே வரல. ஒரு பஸ் நான் இப்போ பஸ் ஏறினாலும் மணி 2 மணி ஆகும். இது வரைக்கும் பஸ் கிடையாது. நான் எப்போ போய் ஓட்டு போட முடியும்? ஓட்டே போட முடியாது. அவ்வளவுதான் போச்சு. சும்மா இந்த வேனுங்களை விட்டுட்டு இது காட்டிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. எதுக்கு அப்படி பண்ணணும்? எல்லாம் வந்து எதுவுமே பேச மாட்டாங்க. எங்களுக்கு தெரியாதுங்க. கவர்மெண்ட் பாக்கணும். கவர்மெண்ட் போலீஸ் முதல்ல கவர்மெண்ட். அப்ப எதுக்கு போலீஸ் பாதுகாப்பீங்க? கவர்மெண்ட் வந்து பாக்குறது கவர்மெண்ட். அப்ப எதுக்கு இங்க போலீஸ்? 5:30 மணில இருந்து அலைஞ்சிட்டு இருக்கோம். நாய் அலையிற மாதிரி அலையிறோம். ஒரு திண்டிவனம் போறதுக்கு 1000 ரூபாய் டிக்கெட். திண்டிவனத்துக்கு கவர்மெண்ட் பஸ்ல கேக்குறாங்களா? கவர்மெண்ட் பஸ்ல வேன் விட்டு இருக்காங்க. வேன்ல கேக்குறாங்க. வண்டி எல்லாம் நிப்பாட்டி வச்சிருக்காங்க. வண்டியை நிப்பாட்டி வச்சுட்டு வேனை விட்டுட்டு வேன்ல 1000 ரூபாய் கொடுக்குறியா அப்படின்னு கேக்குறாங்க. எதுக்கு அது வேணுக்கு? பிரைவேட் வேணுங்க. ஸ்கூல் வேணுங்க. ஸ்கூல் வேணு யார் அலோ பண்றாங்கன்னா அவங்களதான் போய் கேட்கணும். எங்களுக்கு என்ன தெரியும்? நாங்க பஸ்ஸுக்கு நாய் அலையிறோம். அவங்களுக்கு ஓட்டு போட்டு உட்கார வைக்கிறதுக்கு நாங்க நாயா அலைஞ்சிட்டு இருக்கோம். வேற ஒண்ணும் இல்ல. எல்லாரும் உட்காந்துட்டு அவங்க வந்து ஓட்டு வேணாம் ஒண்ணு வேணாம் வீட்டுக்கு தான் கிளம்பி போறோம். இருக்காங்க இருக்கும். எவ்வளவு பேர் இருக்கும்? நம்ம கணக்கா சொல்ல முடியுமா? இவ்வளவு பேர் இருக்கும்னு. திருக்கோவிலூர் போகணும். ராத்திரில இருந்து நான் வெயிட் பண்ணிருக்கேன். ஒரு பஸ் கூட ஏற முடியல. என் ஒய்ஃபு எல்லாம் பசங்க எல்லாம் அங்க உள்ள உட்காந்துருக்காங்க. எவ்வளவு நேரமா நீங்க வெயிட் பண்றீங்க? நைட் 3 மணில இருந்து வெயிட் பண்றோம். நைட் 3 மணில இருந்து. பஸ் எல்லாம் ஒரு சில பஸ் எல்லாம் போகுது. எங்க போகுது? எல்லாமே போகுது. காட்டு மன்னார் கோயில் போகுது, அங்க போகுது, திண்டிவனம் போகுது, திருவண்ணாமலை ஸ்கூல் பஸ் எல்லாத்துலயும் ஏத்திட்டு போறாங்க. தேர்தல் வந்து முன்கூட்டியே உங்களுக்கு தெரியும். ஏன் வந்து முன்பதிவு பண்ணாம வரீங்க? முன்பதிவு பண்ணி போகணுன்ற மாதிரியா தேர்தல் நடக்குது? இப்ப நான் ஓட்டு போடணும்னா எனக்கு நீ எதுக்கு பணம் கொடுக்குற? எதுக்கு பணம் கொடுக்குற? உனக்கு நான் ஓட்டு போனதுக்காக தானே பணம் கொடுக்குற? இது ஜனநாயக கடமை. நான் தான் என்னுடைய இது யாருக்கு ஓட்டு போடணும்னு எனக்கு தானே. நீ எதுக்கு ஓட்டுக்கு பணம் கொடுத்து கெடுக்கிற? நீங்க பஸ் ஏறினா ஊருக்கு போய் ஓட்டு போட முடியும்? போடலாம். 1 மணிக்கு ஏறினா கூட நம்ம 6 மணிக்குள்ள போட்டுருவோம் ஓட்டு. பஸ் இருக்கணுமே, நான் தான் போய் ஓட்டு போட முடியாது. அது நீங்க தான் ஒத்துழைப்பு கொடுக்கணும். நீங்க ஒத்துழைப்பு கொடுத்தாதான் நாங்க போய் ஓட்டு போட முடியும். ஆக்ஷன் போறதுக்காக ஒரு டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன். காலைல 3 மணிக்கு எஸ்டிசி புக் பண்ணியிருந்தேன். நான் எதுக்கும் சீக்கிரம் வந்துடும்னு சொல்லிட்டு 12 மணிக்கே பஸ் ஏறிட்டேன் தாம்பரத்துல. அங்கேருந்து இங்கே வர முடியல. என்னால் இறங்கி தாம்பரத்தை தாண்டி அந்த பாலத்துலேருந்து நான் 4 கிலோமீட்டர் நடந்து தான் இங்கே வந்தோம். வந்து பார்த்தா இங்கே ஒரு பஸ்ஸும் இல்லை. எம்டியாக இருந்துச்சு. மக்கள் கூட்டம் மட்டும் தான் இருந்துச்சு. போய் பஸ் வருமானு கேட்டால் வரும் மட்டும் சொல்கிறாங்கல்ல. எனக்கு வந்து டைம் முடிஞ்சு போச்சு. 4:15 பஸ்ஸு வரவே இல்லை. கண்டக்டர் ஃபோன் நம்பர் வரல. சரி வருவோம்னா இவ்வளோ நேரம் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எந்த பஸ்ஸுமே வரல. ஏதோ 9 மணிக்கு போறவங்க கூட்டம் வந்துட்டே இருக்கு. 10 மணிக்கு போற கூட்டம் வந்துட்டே இருக்கு. நான் 4 மணிலேருந்து நின்றுட்டு இருக்கேன். இன்னும் ஒரு பஸ்ஸும் வரல. கேட்டா வருங்கிறாங்க. சரி ஸ்பெஷல் பஸ் போட்டிருக்கு. ஸ்பெஷல் பஸ் அப்படி கேட்கலாம்னு பார்த்தா விழுப்புரம் வரை தான் போவோம். அதுவும் வந்து செலக்டடா தான் ஆள் ஏற்றுவோம். சீட்டுக்கு இருந்தாலும் ஆளை ஏற்ற மாட்டோம். விழுப்புரம் வந்து இறக்கிடுவோம். அந்த மாதிரி தான் சொல்றாங்க. அதை வர யாரும் ஏற்ற மாட்டாங்க. எந்த ஊருக்கு போறீங்க? இங்க எவ்வளவு மக்கள் இருக்காங்க பஸ் ஸ்டாண்ட்ல? எனக்கு தெரிஞ்சு நான் கண்ணால லட்சம் பேர் பார்த்தேன். நான் காலையில அங்கே இறங்கி நடந்து வந்ததுல நடந்து வரும்போது அவ்வளவு கூட்டம். கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேராக நடந்து வந்திருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ பேர் நடந்து தான் வந்தோம். அங்கேயிருந்து ஃபுல்லாக நடந்து தான் வந்தோம். இங்கே அதுவும் உள்ள கடையும் சரியா எதுவும் இல்லை. காலையில் ஓப்பன் ஆகல. எல்லாம் பசியில இருந்து 1-2 கடை மட்டும் தான் ஓப்பன் ஆயிருக்கு. அதுவும் ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது. பேரு? என் பேர் செந்தில்நாதன். நான் திருச்சி போகணும். சரி ஆக்சுவலாக தஞ்சாவூர். நான் திருச்சி போயிட்டு திருச்சி தஞ்சாவூர் பஸ் ஏதாவது கிடைக்குதான் பார்க்குறேன். எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. விழுப்புரத்துக்கும் ஸ்பெஷல் பஸ்ஸுங்கிறது வந்து இந்த காலேஜ் பஸ்ஸும் கொடுத்துருக்காங்கல்ல. அது வந்து விழுப்புரம் வரைக்கும் மட்டும்தான் போவோம். அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கணும். அது வந்து டிக்கெட் சரி அங்கே பரவாயில்ல டிக்கெட் கொடுத்து எடுத்துக்கோன்னா இல்லை நாங்கள் இது யார் முன்னாடி அங்கே ரிசர்வேஷன்ல யாருக்கு இதாக இருக்கோ அது மட்டும் ஏற்றணும். சரி நானும் ரிசர்வ் பண்ணியிருக்கேங்க இந்தாங்க டிக்கெட் அப்படின்னாலும் அதில் உங்க பஸ் நம்பர் போய் சொல்லிட்டு வாங்கன்னா அந்த கவுண்டர்ல யாரும் இருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு தடவையும் இதே பிரச்சனை வருது. ஒவ்வொரு தடவையும் இந்த பிரச்சனை வந்துட்டு இருக்கு. இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. எந்த இதுவும் பொங்கலுக்கும் சரி இன்னும் அந்த பாலம் போடுறது வேலையை இன்னும் தடவிட்டு இருக்காங்க. எதுக்கு அதை தடவாங்கன்னு தெரியல. எவ்வளவு பேர் பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்றாங்க? எவ்வளவு நேரமா வெயிட் பண்றீங்க? ஓட்டு போறதுக்காக வேண்டிய போறோம். வந்தவாசிக்கு ஒரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நாங்க காலையில 5 மணில இருந்து வந்து இருக்கிறோம். வந்தவாசிக்கு ஒரு பஸ் கூட விடல. ஏகப்பட்ட ஜனங்க வந்தவாசிக்கு போறதுக்கு இருக்கு. ஆனா பஸ்ஸே கிடையாது. ஓட்டும் போடுறதுக்கு போறதா இல்ல வீட்டுக்கு போறதான்னு தெரியாத இருக்கிறோம்.
யார் யார் போறீங்க? நீங்க மட்டும் போறீங்களா? ஃபேமிலியா? ஃபேமிலியோட தான் எல்லா ஃபேமிலி எல்லாமே இருக்கிறாங்க. இந்த பாருங்க நிக்கிறது எங்க ஃபேமிலி எல்லாமே. சிறப்பு பேருந்து நிறைய விட்டுருக்காங்க. சிறப்பு பேருந்துன்றாங்க. சிறப்பு பேருந்து வந்து போர்டு போட மாட்டாங்க. அவங்க ஏறுறாங்க போற ஒரே வண்டி துரு வண்டி திருவண்ணாமலை செஞ்சு போயிடுறானுங்க. எங்களை வந்தாசி டிக்கெட் ஏற்ற மாட்டாங்க. ஸ்கூல் பஸ் கம்பெனி பஸ்லாம் இருக்கானா? அது 300 ரூபா டிக்கெட்ன்றாங்க. நாங்க எப்படிங்க 300 ரூபா கொடுத்து ஓட்டு போறதுக்கு போயிட்டு வரோம்? நாங்க போய் வரவும் முடியாது. என்ன எவ்வளவு நேரமா வெயிட் பண்றீங்க? காலைல 6 மணில இருந்து இருக்கோம் சாருங்க. எவ்வளவு கிரவுட் இருக்குனாங்க? கிரௌட் அதிகமா இருக்குது. வந்தாசிக்கு போக முடியல, எங்கேயும் போக முடியல. ஃபுல்லா பார்த்தா அங்க இருந்து நடந்து வரோம். எங்க நம்ம வண்டலூர்ல இருந்து நடந்து வரோம் இவ்வளவு தூரம் வரைக்கும். பஸ்ஸுக்கு ஏறதுக்கு தான் அங்க வருதுன்றாங்க, அங்க வருதுன்றாங்க. பஸ்ஸே வரல. ஒரு பஸ் வந்தாசிக்குன்னு பஸ் தனியா விடல. 4 மணி இருக்கும். 4 மணில இருந்து நிக்கிறேன். டாடா ஏசி, ஸ்கூல் பஸ், காலேஜ் பஸ் எல்லாத்துலயும் தொங்கின்னு தான் போறாங்க. அதெல்லாம் கவர்மெண்ட் வண்டி அவ்வளவு கிடையாது. அவ்வளவு பேர் குழந்தை வச்சு நிக்கிறாங்க. அவங்க சாப்பாட்டுக்கும் தண்ணி காமிச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு வண்டி கிடையாது இது வரைக்கும். நான் இப்போ பஸ் ஏறினாலும் 2 மணி ஆகும். இது வரைக்கும் பஸ் கிடையாது. நான் எப்ப போய் ஓட்டு போட முடியும்? ஓட்டே போட முடியாது. அவ்வளவுதான் போச்சு. இந்த பிரைவேட் கம்பெனி பஸ் எல்லாம் வந்திருக்குல்ல, ஆமா, அதெல்லாம் ஆள் ஏறுறாங்க. அந்த பஸ்ல எங்க போகுது தெரியலீங்களா? அவன் அதாவது போய் கேக்குறாங்க, அவங்களாம் ஏத்தின்னு போறாங்க. புரிஞ்சுங்களா இல்லையா? அவங்களாம் ஏத்திட்டு போயிட்டே இருக்கிறாங்க. எவ்வளவு என்ன ரேட்டு எங்க போகுதுன்னு கேட்டா அங்க போகுது எங்க போகுதுன்றாங்களே தவிர அவங்களாம் வராங்க. இது யாரு விடுறாங்க, யாரு அலோவ் பண்றாங்கன்னு தெரியல. நம்ம இந்த மாட்டு மல்லிகை மாமண்டா அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. திருவண்ணாமலை போயிட்டு இருக்கேனா? காலையில 4 மணிக்கு வந்தேன். பார்க்கிங் விட்டு, பார்க்கிங் இடம் கிடையாது. பார்க்கிங் சுத்தி வரோம். இங்க சென்னையில இருந்து திண்டிவனம் வரைக்கும் போவோம். ஊர் 300. காலைல 6 மணி வரைக்கும் நிக்கிறேன். இவ்வளவு ஜனம் இருக்குது. முக்கால்வாசி திண்டிவனம், விழுப்புரம், திருவண்ணாமலை ஜனம் தான் நிறைய நிக்குது. ஆனா பஸ் இல்ல. ஸ்கூல் பஸ் யாராங்க? அது என்ன ஊர்னே சொல்ல மாட்டாங்க. எல்லாம் பாக்குறீங்களா நீங்களே? என்ன ஊர்னே தெரியல. இதுல ஏகப்பட்ட ஊர் இருக்கிறாங்க. ஆனா கேட்டா ஒரே ஊர் விழுப்புரம். இதுல யாரு எங்க போய் இறங்குவாங்க? தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ. थैंक यू அவர்களை மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. 2.73 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள். 1.26 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 26 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 14 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோவர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939883878. இமெயில் advt@dttv.in.